ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அமரன் படத்தோட மிகப்பெரிய சக்சஸுக்கு அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியில ஜாயின் பண்ணியிருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். சுதா கொங்கரா படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல செம்ம ஹீரோவா நடிக்க போறாரு. அண்ட் இந்த படத்துல ஜெயம் ரவி, நடிகர் அதர்வா அப்படின்னு ஏகப்பட்ட ஹீரோஸை வச்சு இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட அப்டேட் தான் இப்போ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் ஆல்மோஸ்ட் பராசக்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பராசக்தி அப்படின்ற டைட்டில் ஹேஷ்டேக் தான் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தி ரீசெண்டா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல இந்த படத்துல அதர்வா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்ல தான் அதர்வா நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி 3 ஹீரோ சப்ஜெக்ட் படம் எடுக்கிறதுனால மிகப்பெரிய கஷ்டம் தான். ஏன்னா 3 பேருமே மிகப்பெரிய ஹீரோஸ். அண்ட் இவங்களுக்கு சரியான ரோலை கொடுக்கணும். யாருக்காவது ஒரு சின்ன ரோல் அண்ட் முக்கியம் இல்லாத ரோல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே கொந்தளிச்சிருவாங்க. அதுவும் இப்ப சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்க 3 பேருக்குமே கரெக்டான ரோலை கொடுத்திருப்பாங்க சுதா கொங்கரா அவர்கள். ஏன்னா சுதா கொங்கரா அவர்களோட எல்லா படங்களும் மிகப்பெரிய ஹிட் தான் அடிச்சிருக்கு. பட் லாஸ்டா எடுத்த ஹிந்தில சூரரை போற்று மட்டும் வெற்றி அடையல. பட் தமிழ்ல அது மிகப்பெரிய வெற்றி தான். அது தியேட்டர்ல ரிலீஸ் பண்றத மிகப்பெரிய மிஸ் பண்ணிட்டாங்க. ஓடிடில ரிலீஸ் ஆனிச்சு. ஓடிடில ரிலீஸ் ஆகிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்களை தான் சூஸ் பண்ணிருந்தாங்க. சூர்யா அவர்கள் அண்ட் துல்கர் சல்மான் இவங்க 2 பேரை வச்சுதான் கதையை ரெடி பண்ணாங்க. பட் 2 பேருக்கும் கால் ஷீட் கிடைக்காத காரணத்தினால சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்க 3 பேரை வச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்க டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ப்ராஜெக்டோட நேம் பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த டைட்டிலை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.